விவோல வந்து ஃபன்டச் ஓஎஸ் வந்து எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. விவோ ஃபோன் தான் வந்து எல்லாருமே பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணுவீங்க. விவோ தான் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகும். அதனால வந்து விவோ ஃபோன் தான் நம்பர் 1 கம்பெனியாக வந்து இருக்கு. இந்த ஐஃபோன் கூட உங்களுக்கு 4th பிளேஸ் 5th பிளேஸ் தான் இருக்கும். ஏன் 4th பிளேஸ் 5th பிளேஸ்னா சேல்ஸை வச்சு தான் வந்து அவங்க வந்து மார்க்கெட் ஷேரை வச்சு தான் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம் வந்து எப்பவுமே வந்து அவங்க சொல்லுவாங்க. அதனால விவோ தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க விவோல வந்து ஃபன்டச் ஓஎஸ் வந்து எல்லாருமே வந்து ஒரு டவுன் கிரேடா சொல்லுவாங்க. அந்த ஓஎஸ் வந்து சுமாரா இருக்கும். மற்ற ஓஎஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சுமாரா இருக்கும். கலர் ஓஎஸ் நல்லா இருக்கும். ஓப்போல இருக்க கலர் ஓஎஸ், அது மாதிரி OnePlusல உள்ள ஆக்சிஜன் ஓஎஸ் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹானர் ஃபோன்லாம் மேஜிக் ஓஎஸ்ன்னு இருக்கும். அந்த ஹானர் ஃபோனை பெரும்பாலும் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஆனால் அந்த மேஜிக் ஓஎஸ் வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரிவ்யூ நானே கேட்டிருக்கேன். அதனால இந்த மற்ற ஓஎஸ்லாம் நல்லா இருக்கும்போது ஃபன்டச் ஓஎஸ் மட்டும் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது சைனால மட்டும் விவோ ஃபோனில் வந்து ஆர்ஜின் ஓஎஸ்ன்னு ஒன்று இருக்கும். நம்ம வந்து ஆர்ஜின் ஓஎஸ்ன்னு சொல்லி ஸ்பெல் பண்ணுவோம். அவங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து ஒரிஜின் ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆர்ஜின் ஒரிஜின் ரெண்டும் ஒன்று தான். நம்ம வந்து ஆர்ஜின் ஓஎஸ் தான் நம்ம வந்து ஸ்பெல் பண்ணுவோம் தமிழ்ல. சரிங்களா? அந்த ஆர்ஜின் ஓஎஸ் எப்பவுமே வந்து சைனால தான் வந்து இருக்கும் விவோ ஃபோன்ல. ஆனால் நம்ம கண்ட்ரியும் சரி குளோபலில் லான்ச் பண்ணும்போது விவோ ஃபோனில் வந்து ஃபன்டச் ஓஎஸ் தான் கொடுப்பாங்க. சைனால வந்து ஒரு 5 இயர்ஸா வந்து அந்த ஆர்ஜின் ஓஎஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 5 இயர்ஸா வந்து எல்லா ஃபோன்லையும் கொடுத்துட்டு இருக்காங்க. விவோ ஃபோன்ல எல்லா ஃபோன்லையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து விவோ ஃபோன் வந்து இன்னும் அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகணும். விவோ தான் இப்போ அதிகமாக சேல்ஸ் ஆகுது. இன்னும் அதிகமாக சேல்ஸ் ஆகணும் அப்படின்ட்டு ஆர்ஜின் ஓஎஸை குளோபலாக லான்ச் பண்ண போறாங்க. இப்போ நவம்பர் மாதம் வந்து உங்க எல்லா ஃபோனுக்குமே வந்துடும். விவோ மட்டும் இல்லை, ஐக்யூலையும் வந்துடும். விவோட சப் பிராண்ட் தான் வந்து ஐக்யூ ஃபோனு. இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ ஐக்யூ ஃபோன்லாம் என் கடையில் மொபைல் வாங்க நிறைய பேர் வருவாங்க. ஐக்யூ ஃபோன் காமிச்சேன்னா இந்த மாதிரி மாடல் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே, புது மாடலாக இருக்கேன்னு அவங்க வந்து பேனிக் ஆவாங்க. இது ஐக்யூ விவோ வந்து ஒரே கம்பெனி தான். விவோட சப் பிராண்ட் தான் ஐக்யூ. ஐக்யூ ஃபோனை பார்த்தா அப்படியே விவோ ஃபோனை பார்த்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து ஃபோனே சேல்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஆர்ஜின் ஓஎஸ் வந்து குளோபலாக வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆர்ஜின் ஓஎஸ் வந்து இந்த கலர் ஓஎஸுக்கும் ஆக்சிஜன் ஓஎஸுக்கும் கூட பெட்டராக இருக்கும்னு சொல்ல வரல, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இதில் நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நிறைய தீம்ஸ் இருக்கும், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதனால வந்து ஃபன்டச் ஓஎஸோட ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் ஆர்ஜின் ஓஎஸ். அது வந்து இப்போ குளோபலில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க நவம்பர் மாதம். கண்டிப்பாக நீங்கள் விவோ ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் டிசம்பரில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் அப்டேட்டில் வந்து அப்டேட் ஆயிரும். இது பெரும்பாலும் ஃப்ளாக்ஷிப் மொபைலில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃப்ளாக்ஷிப்னா கொஞ்சம் 50,000 மேலே வாங்குற ஃபோனில் தான் ஸ்டார்டிங் வந்து இந்த ஆர்ஜின் ஓஎஸை வந்து அப்டேட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த 20,000 15,000 ஃபோனில் ஒரு 4-5 மாதத்தில் வந்து அப்டேட் வந்துடும். கண்டிப்பாக இந்த ஆர்ஜின் ஓஎஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்காண்டி கண்டிப்பாக விவோ ஃபோன் வாங்கி ட்ரை பண்ணுங்கள்.